7 பொருட்கள் சேர்த்து ஒரு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி இந்த எண்ணெய் வந்து தலைக்கு தடவுறதுக்கு முடி நல்லா வளர்கிறதுக்காக தயார் பண்ணுறேன். இது என்னென்ன கலந்துருக்குன்னா மருதாணி, கருவேப்பிலை, கையாந்தரை இல்லாட்டி கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் செம்பருத்தி இலை, வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், இது எல்லாம் இதில் கலந்துருக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 நெல்லிக்காய் தான் இதில் போட்டிருக்கேன். பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு மிக்சியில் தான் போட்டு அரைச்சேன். இதை உரல் இருந்துச்சுன்னா உரலில் இடித்து சேர்த்திங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா மிக்சியில் வந்து சூட்டில் வந்து கொஞ்சம் அதோட சத்து குறைஞ்சி தான் போயிடும். இப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதுக்காக தனியாக வாங்கிட்டு வந்தேன். 1/2 லிட்டர் இது இருக்குது. இது வந்து பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த அடி கனமான பாத்திரம், அதில் வச்சு நான் செய்கிறேன். இது வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் மசியலை. அப்போ நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றுவோம். இந்த தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையுமே ஊற்ற போகிறேன். ஏன்னா நான் இதுக்காக தான் இந்த எண்ணெயே வாங்கினேன். அந்த 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயுமே இதுக்கு இது பண்ணுறேன். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது ஒரு வாசனை வரும். இந்த எண்ணெய் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னாக்க, முடி இளநீர வருது இல்லையா, சீக்கிரமாக முடி நரைக்கிற பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், அதேமாரி முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் டெய்லி தடவலைனாலும் வாரத்தில் 2 நாள் தடவிட்டு சீயக்காய் கஞ்சி போட்டு குளிங்க. நல்லா முடி வளரும், அடர்த்தியாக வரும், முடியும் நல்லா கருப்பு கொடுக்கும். இதில் வந்து இந்த கையாந்தரன்னு இருக்கிறது வந்து முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதேமாதிரி மருதாணியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சுள்ளுன்னு இந்த கொதிக்குது இல்லையா, அந்த நுரையெல்லாம் அடங்கினோன்னு நிறுத்திட்டு அப்படியே ஒரு 4-5 நாள் அப்படியே வச்சிடணும். இப்போ அப்படியே காய்ச்ச அவ்வளோ வாசனை வருது. இது அப்படியே எல்லாம் 4-5 நாள் வச்சுருந்தீங்கன்னா அடியில் போய் தங்கிடும். இதை நல்லா வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து 1 லிட்டருக்கு தேவையான அளவுக்கு எல்லாம் போட்டுட்டேன். நீங்கள் ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் அந்த இலையெல்லாம்.